கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமாதானம் எங்களை எல்லாரையும் ஆளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 41:1 வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். வாசித்த இந்த வசனத்தை பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நம்மை சுற்றிலும் நிறைய மக்கள் சிறுமைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஒரு நேரம் நல்ல உணவு இல்லாமல், ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாமல், தங்குவதற்கு ஒரு நல்ல பார்ப்பிடம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, கணவனால் கைவிடப்பட்டு, இப்படி பல தரத்தில் பிள்ளைகளால் கூட கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. இவர்களை குறித்தெல்லாம் நம்ம என்றைக்கு சிந்திக்கிறோமா? நாம் அதிக நேரங்களில் நம்மளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு வாகனம் வாங்கணும், எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்றெல்லாம் நமக்காகவே யோசித்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமானதே கிடையாது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களுக்கு பலனளிக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நாம் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவனாக இருந்தால் அவனை பாக்கியவான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். தீங்கு நாள் வரும். அந்த தீங்கு நாள் வரும்போது யாரெல்லாம் அந்த சிறுமைப்பட்டவங்க மேலே சிந்தை வைத்து அவங்கள மறக்காமல் நினைவு கூர்ந்து அவங்கள ஆதரிச்சிருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அடுத்து பாருங்கள், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். இந்த சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தனையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். எதுக்கு வைக்கிறாரு? அவனை உயிரோடு வைக்கிறதுனால
அவன் இன்னும் அநேகருக்கு நன்மை செய்வான். பைபிள் சொல்கிறது, பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. யார் மேலே? இந்த சிறுமைப்பட்டவங்க மேலே. சிந்தையாக இருக்கிற மனுஷன் இருக்கா பாருங்கள், ஏழைகளை கண்டா இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செய்து, படிக்க கஷ்டப்படுகிற பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்து, இப்படியெல்லாம் மற்றவர்களை நேசித்து ஆதரிக்கிறவங்கள சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு விட மாட்டாராம். சரி, இப்போ இந்த சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தனை உள்ள மனுஷனுக்கு ஒருவேளை வியாதி வருதுன்னு வைத்துக்கொள்ளும். அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சான், கஷ்டப்பட்டவங்களை ஆதரித்தான். ஆனால் அவனுக்கு வியாதி வந்தால் பைபிள் சொல்கிறது 3ஆம் வசனத்தில், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதை மாற்றி போடுவீர். என் அருமையானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை இந்த வார்த்தைக்கு, நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கே மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது. அப்படி யோசிக்காதீங்க. மனுஷன் என்றைக்குமே சாகுற வரைக்கும் இன்னும் நமக்கு யாராகிலும் தரணும்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர, நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் இருக்கிறதே கூட கொடுத்து மற்றவங்களுக்கு ஆதரவாக இருந்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே அவங்க கையில் காசு கொடுத்து ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். உங்கள்கிட்ட வீடுகளில் இருக்கிற நல்ல வஸ்திரங்கள் நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால், நல்லா போடுகிற அளவுக்கு இருந்தால், அந்த வஸ்திரங்களை ஏழைகளுக்கு கொடுங்க. நீங்கள் உபயோகித்திருக்கிற ஒரு சைக்கிள் அல்லது நீங்கள் உபயோகிக்கிற ஏதோ ஒரு 2 வீலர், அது உங்களுக்கு இப்போ 2ஆக இருக்கிறது அல்லது உபயோகமற்று வீட்டில் இருக்குதுன்னா, அதை கொஞ்சம் சரி பண்ணி கஷ்டப்பட்டு யாருக்கா கொடுத்து பாருங்கள். இப்படியெல்லாம் உதவி செய்வது நமக்கு பெரிய பாக்கியமான வாழ்க்கையை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் தொடங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் மேலே தேவன் இரக்கமாக இருப்பார். நல்ல பிதாவே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இந்த நாட்களில் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையுடையவர்களாக இருந்து உங்களுடைய நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.